தங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு வரும் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் சிறந்த மேம்பாட்டு பயிற்சி திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த சிவச்சந்திரன் ஒன்றிய அரசின் UPSC தேர்வில் மாநில தரவரிசையில் முதலிடத்தையும், மோனிகா என்பவர் 39வது இடத்தையும் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். IAS, IPS உள்ளிட்ட இந்திய குடிமை பணிகளுக்கான UPSC தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இறுதி தேர்வு முடிவுகள் அடிப்படையில் 1009 பேர் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சக்தி துபே என்பவர் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நான் மட்டும் முதல்வன் அல்ல என்று மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொடர் வேலை நிறுத்தம் காரணமாக நியாய விலைக் கடைகள் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு குட் நியூஸ். ரூபாய் 2000 ஊதிய உயர்வு என்று பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். வாடகை வீட்டை உரிமையாளருக்கு தெரியாமல் 3வது நபருக்கு அடமானம் வைத்தால் மோசடி வழக்கு பாயும் என DGP அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடிகளை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு வீடியோவை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்தது. விழிப்புணர்வு வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியிட்டு மோசடிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் வெளியானது. நாமக்கல் அருகே மாரியம்மன் கோவிலுக்குள் ஒரு தரப்பு மக்களை வழிபட அனுமதி மறுத்ததால் போலீசார் குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட வெளி மற்றும் உள்நோயாளிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் பல்லடம் செஞ்சேரிமலை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் முதியவர் ஒருவர் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டதால் செல்போன் லைட்டில் அவருக்கு மருத்துவம் பார்த்த அவலம் அரங்கேறியுள்ளது. UPSC சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழகத்தில் சிவச்சந்திரன் என்ற மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார். இவர் இந்திய அளவில் 23ஆம் இடம் பெற்றுள்ளார். அதிக லாபம் தரும் கவர்ச்சிகரமான முதலீட்டு தகவல்களை நம்ப வேண்டாம் என்று DGP சங்கர் ஜுவால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் சாதி சான்றிதழ்களில் சாதியின் பெயர் தமிழ், ஆங்கிலத்தில் ஒரே மாதிரியாகவும் எழுத்துப்பிழை இல்லாமலும் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானலில் இரவில் மட்டுமே பூக்கும் அதிசய பிரம்மகமல பூக்களை காணும் சுற்றுலா பயணிகள் போட்டோ, செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பொய்குணம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் இன்று மாணவர்கள் பள்ளிக்கு சென்றுள்ளனர். இதையடுத்து பள்ளியின் சுற்றுச்சுவரில் தேன்கூடு இருந்துள்ளது. இந்த தேன்கூட்டிலிருந்து திடீரென தேனீக்கள் கலைந்ததால் பள்ளி மாணவர்கள் இடைவேளையில் செல்லும் போது 20க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொட்டியுள்ளது. இதில் காயமடைந்த பள்ளி மாணவர்கள் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொண்டு இன்ஸ்டா பிரபலமாக வலம் வந்த விஷ்ணுகுமார் என்பவர் தனது நண்பரின் தங்கையிடம் தவறாக நடந்து கொண்டதால் அவரை நண்பர்கள் பலரும் முட்டி போட வைத்து செய்த தவறுக்கு வாக்குமூலம் வாங்கிய வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி கழிஞ்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஷ் வயது 23, குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜனனி பிரியா வயது 23. இருவருக்கும் கல்லூரி படிக்கும் காலத்தில் பழக்கம் ஏற்பட்டு அது பின்பு காதலாக மாறியுள்ள நிலையில் தற்போது திருமணம் செய்து கொண்டுள்ளனர். SP அலுவலகத்தில் காதல் ஜோடியை தாக்க முயற்சி செய்ததால் பெண் வீட்டாரை போலீசார் கூண்டோடு தூக்கியனர். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதாவுக்கும் தமிழ்நாடு பொது கட்டிட உரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கும் அவர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஹிந்து மதம் பற்றி அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது கூறப்பட்ட புகாரில் முகாந்திரமில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 25ஆம் தேதி கவர்னரை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று முத்தரசன் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் நாசர், MLA இனிகோ இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக கட்டுக்குள் உள்ளது. இருப்பினும் கொரோனா வைரஸ் தீவிரத்தை பொது சுகாதாரத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. காய்ச்சல், சளி, இருமல் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் நேற்று 32 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் சென்னையை சேர்ந்த 2 ஆண்கள், 1 பெண் என 3 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகரில் விவசாய நிலத்தை அளந்து தர ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய VAO இப்ராஹிம், உதவியாளர் சிங்காரம் ஆகிய 2 பேரை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூரில் கலெக்டர் அலுவலகம் செல்லும் சாலை அருகே மியாவாக்கி எனப்படும் குறுங்காடுகளை உருவாக்கிடும் வகையில் 3.5 ஏக்கர் பரப்பளவில் 40,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்தனர்.
கோடை விடுமுறையொட்டி தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் 29 முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்படும் என்றும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் ரஜினிகாந்தை பார்த்து கையில் சூடமேற்றி தீவிர ரசிகர் ஆரத்தி எடுத்துள்ளார். சேலத்தில் பூங்கா அமைக்க ஒதுக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை நிச்சயம் மீட்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். ஊட்டியில் ஏப்ரல் 25, 26ஆம் தேதிகளில் நடக்கும் துணைவேந்தர்கள் மாநாட்டை துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் துவக்கி வைக்கிறார். கவர்னரும் பல்கலையின் வேந்தருமான RN ரவி தலைமை வகிக்கிறார் என கவர்னர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழக அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் தியாகி மாணவர் ராஜேந்திரனுக்கு மணிமண்டபம் அமைப்பதற்காக நிலம் வாங்கிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று பத்திரப்பதிவு செய்தார். தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கி பொதுமக்களை வாட்டி வதைக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள சிறைகளில் பணியாற்றும் அனைத்து சிறைத்துறை காவலர்களுக்கு இலவச மோர் மற்றும் நன்னாரி சர்பத் பழச்சாறு ஆகியவை வழங்க சிறைத்துறை DGP மகேஸ்வர் தயான் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மதுரை சாலையில் செம்பூர் காலனி அருகே டீசல் மற்றும் எரிவாயு ஏற்றி வந்த 2 லாரிகள் அரசு பேருந்து மீது மோதியதில் இன்று காலை 21 பேர் காயமடைந்தனர். சிவகங்கை நோக்கி சென்ற டீசல் லாரி முன்னே சென்ற வாகனத்தை முந்த முயன்ற போது எதிரே மதுரை நோக்கி வந்த அரசு பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியது. கடந்த 2024-25ஆம் நிதியாண்டில் டாஸ்மாக் வருமானம் ரூபாய் 48,344 கோடி என மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு தினமும் 1000க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளி நோயாளிகள் வந்து செல்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த அரசு மருத்துவமனையில் உள்ள பெண்கள் பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளித்து வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் பெண்கள் வார்டு மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்து உள்ளது. நோயாளிகள் தங்கும் அறையில் அதிக அளவு எலிகள் சுற்றித் திரிகிறது. இதனால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எலிகளின் கூடாரமாகவே பெண்கள் வார்டு இருப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் சிவச்சந்திரன் UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 23வது இடமும் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதலிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இதனை குறிப்பிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனது X தள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் வழங்குவதைப் போல தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் புதியதாக விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுதியான அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பை உறுதி திட்டத்தில் விண்ணப்பிக்காத அனைவருக்கும் 100 நாட்கள் வேலை கொடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் கோயம்பேட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. போப் பிரான்சிஸ் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கஷ்டப்படுற காலத்தில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பைசாவும் மதிப்புமிக்கது என தனது சிறுவயதை நினைவு கூர்ந்து சென்னை அணியின் வீரர் சிவம் துபே பேசியுள்ளார். IPLலில் லக்னோவுக்கு எதிராக டாஸ் வென்ற டெல்லி பந்துவீச்சுக்கு தேர்வானது. கிளாசிக் ஈட்டி எறிதல் போட்டி பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமுக்கு நீரஜ் சோப்ரா அழைப்பு விடுத்துள்ளார். ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்டில் 2வது இன்னிங்ஸில் வங்காளதேசம் முன்னிலையில் உள்ளது. தோனி குறித்து CSK வீரர் அன்ஷுல் கம்போட் சில விஷயங்களை பேசியுள்ளார். தோனி தூரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தால் கூட நான் அவரை பார்த்து கொண்டே இருப்பேன் என்றும் தோனி போன்ற ஒரு கேப்டனை பார்க்கவே முடியாது என்றும் நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார். தங்கம் விலை உச்சத்தை பெற்றது. நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 275 பவுனுக்கு ரூபாய் 2700 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 74,320 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,290 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் மேகமூட்டம் நிலவும் என்றும் 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.